ஏஐ அலப்பறையின் இன்றைய முக்கிய செய்தி. கொஞ்சம் இருமா, நான் வணக்கம் சொல்லிக்கிறேன். வணக்கம் நண்பர்களே. ஸ்ரீ கண்ணன் தொடருங்கள். இன்றைய முக்கிய செய்தி. பிப்ரவரி 28 முதல் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது பெரிய தாக்குதல் தொடங்கியது. அந்த தாக்குதலில் ஈரான் உச்ச தலைவர் அலி கமனே கொல்லப்பட்டதாக தகவல் வெளியானது. இதற்கு பதிலடியாக ஈரான் பல நாடுகளுக்கு மிசைல் மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. கத்தார், யுஏஇ, பஹ்ரைன், ஓமன் போன்ற இடங்களில் அமெரிக்க படைத்தளங்கள் மற்றும் முக்கிய இடங்கள் தாக்கப்பட்டதாக செய்திகள் கூறுகின்றன. தெஹ்ரான் நகரில் கடுமையான குண்டுவீச்சு நடந்ததாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. இந்த போரால் உலக எண்ணெய் விலை மற்றும் விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. சொல்லுங்க கண்ணன், அடுத்த தாக்குதல் இந்தியா மேல சொல்றாங்களே, உண்மையா? நம்மள யாரும் டச் கூட பண்ண முடியாது. ஏஐ அலப்பறையின் இன்றைய முக்கிய செய்தி. கொஞ்சம் இருமா, நான் வணக்கம் சொல்லிக்கிறேன். வணக்கம் நண்பர்களே. ஸ்ரீ கண்ணன் தொடருங்கள். இன்றைய முக்கிய செய்தி. பிப்ரவரி 28 முதல் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது பெரிய தாக்குதல் தொடங்கியது. அந்த தாக்குதலில் ஈரான் உச்ச தலைவர் அலி கமனே கொல்லப்பட்டதாக தகவல் வெளியானது. இதற்கு பதிலடியாக ஈரான் பல நாடுகளுக்கு மிசைல் மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. கத்தார், யுஏஇ, பஹ்ரைன், ஓமன் போன்ற இடங்களில் அமெரிக்க படைத்தளங்கள் மற்றும் முக்கிய இடங்கள் தாக்கப்பட்டதாக செய்திகள் கூறுகின்றன. தெஹ்ரான் நகரில் கடுமையான குண்டுவீச்சு நடந்ததாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. இந்த போரால் உலக எண்ணெய் விலை மற்றும் விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. சொல்லுங்க கண்ணன், அடுத்த தாக்குதல் இந்தியா மேல சொல்றாங்களே, உண்மையா? நம்மள யாரும் டச் கூட பண்ண முடியாது.